கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே ஒரு ஆழமான உண்மையை அவர்களுக்கு நேரடியாகவே வெளிப்படுத்துகிறார். ஓய்வு நாள் யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. காரணம், கடவுள் கொடுத்த கட்டளைகளுள் அதுவும் ஒன்று. கடவுளுடைய பெயரை வீணாக சொல்லாமல் இருப்பாயாக, ஆண்டவருடைய திருநாட்களை முறைமைகளை அனுசரிப்பாயாக. காரணம், நாமே கடவுள். எனவே ஆண்டவருடைய திருநாட்கள் என்று சொல்வது இந்த ஓய்வு நாளை குறிப்பிடுகிறது. ஓய்வு நாளை மீறுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு குற்றம். இதை எல்லோரும் உணர்ந்திருந்தார்கள். அந்த வகையிலே ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒன்றை அவர்கள் செய்துவிட்டதாக சீடர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். என்ன அப்படி செய்துவிட்டார்கள் என்று சொன்னால், வயல் வழியாக செல்கின்றார்கள். அவ்வாறு செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கதிர்களை அவர்கள் கொய்து தங்களுடைய கைகளிலே வைத்து ஒருவேளை அதை அரைத்து வாயில் போட்டிருக்கலாம். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இதை எப்படி அவர்கள் கருத்தில் கொள்கிறார்கள், விளக்கம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒன்று. அப்படி என்றால் என்ன சட்டம் சொல்கிறது என்று சொன்னால், ஓய்வு நாளில் அறுவடை செய்யக்கூடாது. முன்பெல்லாம் நெல் அறுவடை செய்வார்கள். இப்போ எல்லாம் மிஷினில் வந்துருச்சு. இப்போ குழந்தை பிறகுறது கூட மிஷினில் தான் பிறகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மிஷின் தான், ஒன்றுத்தையும் விடுறதில்ல. மனுஷன் என்ன செய்கிறான், ஒன்றும் செய்கிறதில்ல, அவ்வளோதான். ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே போதும்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது சில நேரங்களில். எனவே இப்பொழுது இந்த மெக்கனைஸ்டு வேர்ல்டில் இருக்கிறோம். அப்பொழுது அப்படி அல்ல. கைகளில் அவர்கள் அறுப்பார்கள், அடிப்பார்கள், தாள்களை சேர்ப்பார்கள், தானியங்களை ஒன்றாக கூட்டி சேர்ப்பார்கள். இப்படி தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த கதிர்களை கொய்வதும் தானியங்களை கைகளிலே வைத்து அதை உணர்த்துவதும் உண்பதும் என்பதும் அது ஒரு அறுவடையின் தன்மை. எனவே இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இவர்கள் அறுவடைக்கான அந்த அலுவலை செய்து விட்டார்கள். எனவே இவர்கள் செய்வது தப்பு என்று குற்றம் கண்டுபிடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு கருத்தும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாங்கள் எல்லாம் இளம் குருமடத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது எங்களுக்கு ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க. என்ன ரூல் அப்படின்னா, ஆங்கிலத்தில் நாங்கள் பேச வேண்டும். தமிழே தத்துக்குத்து. அப்புறம் ஆங்கிலத்தில் எப்படி பேசுறது, பேசித்தான் ஆகணும். காரணம் என்ன, நீச்சல் கற்றுக்கணுமா, பிடிச்சி தள்ளு அவனை குளத்தில் அல்லது ஸ்விம்மிங் பூலில் தள்ளுங்க, அவன் தானாக கற்றுக்குவான். ஏன்னா உயிருக்கு அவன் பதட்டம் அடையும் பொழுது அதையும் சேர்த்து கற்றுக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசணும். ஏதாவது தமிழில் பேசுனீங்க, உங்கள் பேர் என்ன செய்வாங்க, ஒரு சின்ன ஒரு நோட்டு இருக்கும், கை அளவில் ஒரு நோட்டு இருக்கும். அதில் இந்த நேரத்தில் இவர் பேசினாருன்னு பேர் எழுதி அது யார் பேசுனாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அவர் என்ன செய்வார்னாக்கா, எவன்டா தமிழில் பேசுவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அவன் எங்கே பேசுகிறானோ அவன் பேர் அந்த நேரம் எழுதி அப்படியே கொடுத்துருவார். கடைசியாக அன்றைக்கு இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெக்டர் ஃபாதர்கிட்ட போகணும், பெரிய சாமியார்கிட்ட போய் நிற்கணும். எல்லாம் கை கட்டி நிற்போம். அவர் கேட்பார், சன் நீ ஏன் தமிழில் பேசின அப்படின்னு. நான் பேசவே இல்லை சாமி அப்படின்னு பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். கடைசியாக அவர் சரி போங்க, இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு பயிற்சி முறை, அவ்வளோதான். ஒரு நாள் 2 பேர்ட்டும் சண்டை. நான் பேசலைன்றான் ஒருத்தவன், நான் பேசினேன்றான் ஒருத்தவன். 2 பேருக்கும் சண்டை. 2 பேரும் ரெக்டர்கிட்ட போய் நிற்கிறாங்க. நீ பேசுனியா? நான் பேசவே இல்லை ஃபாதர். அப்புறம் எப்படி அவன் பேர் எழுதினான்? அவன் பேசினானா? அவன் பேசினான் ஃபாதர். எப்படி பேசினான்? என்னத்தை பேசினான்? அப்பான்னு சொல்லிட்டான் ஃபாதர். அப்பான்னா தமிழ் வார்த்தை, அதனால் தமிழில் பேசிட்டான்னா அவன் பேரை எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், அப்பான்றது தமிழ் வார்த்தை இல்லை, பைபிளில் இருக்குது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறது, அப்பா ஃபாதர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அப்பான்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பைபிளில் இருக்குது ஃபாதர், நான் இங்கிலீஷ் தான் பேசினேன் அப்படின்னு சொன்னான். ரெக்டருக்கே சிரிப்பு வந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அறிவுள்ள பிள்ளைகளை நம்ம வச்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஓகே கோ என்று 2 பேரையும் அனுப்பி வைத்தார். இது எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், எவன் எப்போ தப்பு கண்டுபிடிப்பான்,
எதில் மாட்டுவான், எதில் அவனை சிக்க வைக்கலாம், இதே பொழப்பு சில பேருக்கு. இதே தான் வாழ்க்கை. இதை செய்யலைன்னா தலை வெடித்து அவனுக்கு ரெண்டாக போயிடும். இது மாதிரி சில பேர் நிறைய பேர் அலையிறான். இது பேர் அவன் வேலையை அவன் கவனிக்க மாட்டான், அவன் பல்ல விளக்க மாட்டான், அடுத்தவன் எப்படா பல்ல விளக்குறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரியான ஆட்கள் தான் யார்? பரிசேயர்கள். இவர்கள் தான் என்ன செய்தார்கள்? இவர்கள் எப்பொழுது மாட்டுவார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்து அறுவடைக்கான அலுவலை இப்பொழுது செய்து விட்டார்கள். எனவே ஓய்வு நாளை இவர்கள் மீறிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் பழியை போடுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது உண்மை அல்ல. அவர்கள் ஓய்வு நாளுக்குரியவற்றை எதையும் மீறவில்லை. அவர்கள் இப்பொழுது யாரோடு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் இதனுடைய உண்மை உங்களுக்கு புரியும். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? ஓய்வு நாளை விட, கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். கோவிலை விட பெரியவர் இங்கே நான் இருக்கிறேன் என்று. இதுக்கு மேலே ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி வெளிப்படையாக வெளிப்படுத்துவது என்பது இனிமேல் முடியாது. கோவிலை விட பெரியவர் இங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். எப்படி ஆண்டவர் இயேசு கோவிலை விட பெரியவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு சில காரணங்களை நாம் கண்டுபிடிக்கலாம். முதல் காரணம் பாருங்கள். கோவில் என்று சொன்னால் தமிழில் மட்டும்தாங்க அந்த வார்த்தை இருக்குது. வேறு எந்த ஒரு மொழியிலையும் என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இந்த செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கோவிலுக்கு வேறு எந்த மொழியிலையும் இந்த வார்த்தை கிடையாது. தமிழில் மட்டும்தான் கோவில். ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம், திரு இருதயாண்டவர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆலயம் என்பது வடமொழி, சமஸ்கிருதம் கலந்தது. அதை நாம் தவிர்க்க வேண்டும், முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். எனவே கோவில் என்பது தான் சரியான தமிழ், பண்டைய தமிழ். இன்றைக்கும் அது பொருந்துகின்ற ஒரு நல்ல தமிழ். அதை இரண்டாக பிரிக்க வேண்டும். கோ இல் என்று பிரிக்க வேண்டும். சேர்த்தால் கோவில் என்று ஒரு வார்த்தையாக மாறிவிடும். கோ என்றால் அரசன். அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். எனவே தான் நம்முடைய திரு இறுதி ஆண்டவர் ஒரு அரசருடைய தோதனையே இருக்கின்றார். வேறு இறுதி ஆண்டவருடைய சுரூபத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், அதுலேயும் முடியெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம இறுதி ஆண்டவர் சுரூபம் ஒரு சிறப்பான சுரூபம். பலமுறை சொல்லியிருக்கின்றேன், உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சுரூபம் நீங்கள் பார்க்கவே முடியாது. எனவே ஆலயத்திற்கு வந்தால் ஒன்றுமே நீங்கள் செய்வேணாம். ஒரு 5 நிமிஷம் அந்த சுரூபத்தை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் அமைதி கிடைக்கும், நிறைவளிக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த வகையில் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சுரூபத்தை பாருங்கள். அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசராக மகுடம் தரித்தவராக இருக்கின்றார். எனவே கோ என்று அங்கே சொல்கின்ற பொழுது அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரை குறிக்கிறது, கடவுளை குறிக்கிறது. இல் என்று சொன்னால் இல்லம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இறைவன் இருக்கின்ற இல்லம், அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம்தான், அந்த ஒரு இல்லம்தான் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. எனவே கோவில் என்று சொன்னால் இறைவன் இருக்கின்ற உறைவிடம். அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறாரு, அப்புறம் கோயிலுக்கு மட்டும் நம்ம போய் பார்க்கணுமா கடவுளை அப்படின்னு? கரெக்டு தான். காற்று தான் எங்கேயுமே இருக்கிறத, உனக்கு மூச்சு திணறுனாக்கா ஏன் ஆக்சிஜன் வச்சு ஏற்றிக்கிற அப்படின்னா, எங்கேயும் தான் காற்று இருக்குது, எல்லா இடத்துலையும் தான் காற்று இருக்குது. உங்கள் சைக்கிள் டியூப்பில், மோட்டர் சைக்கிள் டியூப்பில் மட்டும் ஏன் காற்று அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, இறைவன் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான உறைவிடம் இந்த கோவில். அதுதான் அந்த இறைப்பிடம் என்று சொல்லக்கூடியது. எனவே கோவில் என்று சொன்னால் இறைவனுடைய உறைவிடம். ஆண்டவர் இயேசு யாரு? அந்த கோ என்று சொல்லக்கூடிய அவரே வந்து விட்டார். இனி உறைவிடம் என்ன? இனி உறைவிடத்திற்கு இனிமேல் அர்த்தம் இல்லை. ஆண்டவரே வந்து விட்டார். அந்த கோவிலில் இருக்கின்ற இறை பிரசன்னமே இப்பொழுது இறைவனாக வந்து விட்டார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இவ்வாறு அவர் உடல் எடுத்து வந்திருக்கிறார். அவரை தொடலாம், அவரிடம் பேசலாம், அவரிடம் நாம் இளைப்பாறலாம், அவருடைய கஷ்டங்களை, நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நிலையிலே வந்துவிட்ட பிறகுதான் இந்த கோவில் என்பதற்கு இனி இடமில்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டுவேன் என்று சொன்னார். 3 நாளில் கட்டுவேன் என்றால் என்ன அர்த்தம்? 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன். இதோ இந்த ஆலயம் வந்துவிட்டது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆலயத்தை விட
ஆண்டவர் முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய திரு உறைவிடம், இறைவனுடைய அருள் பிரசன்னம் முழுமையாக நிறைவாக இங்கே நான் இருக்கின்றேன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி ஆலயத்தை விட, கோவிலை விட பெரியவர் இங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக பாருங்கள், ஆலயத்திலே என்ன நடக்கிறது, கோவிலிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் பலி செலுத்தப்படுகிறது. பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலி பொருள் என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு நாம் காணிக்கைகளெல்லாம் கொடுக்கின்றோமே, உண்மையாகவே ஒவ்வொரு திருப்பலியிலும் இங்கே நாம் பயன்படுத்துகின்ற அந்த அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாகத்தான் கொண்டு வர வேண்டும். அந்த காணிக்கை கொண்டு வருகின்ற அந்த அப்பரசத்தை தான் ஒப்பு கொடுக்கிறோம். அது இறைவனுடைய திரு உடலாக இரத்தமாக மாறுகிறது. இதுதான் முறை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை கொண்டு வருவது நேரம் எடுக்கும் என்பதனால் பல்வேறு பிராக்டிக்கல் ரீசன்ஸ், நடைமுறை சிக்கல்களுக்கனால அதை நாம் செய்வது இல்லை. ஆனால் பலி என்று சொல்லக்கூடியது மக்கள் கொடுக்கின்ற அந்த பொருளை இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பது என்பதுதான் பலி. ஆக பலிப்பொருள் என்று சொன்னால் அவர்கள் காணிக்கையாக கொடுத்த விலங்குகள், பறவைகள், இவைகளைத்தான் அவர்கள் பலியாக ஒப்பு கொடுத்தார்கள் ஆலயத்திலே, கோவிலிலே. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு வேற எந்த பொருளையும், எந்த ஒரு விலங்கையும், பறவையையும் அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய உடலையே அவர் அர்ப்பணித்தார். தன்னுடைய இரத்தத்தையே அவர் தந்தைக்கு காணிக்கையாக்கினார். அது எங்கே என்று சொன்னால் கல்வாரி மலையில் அந்த உடலையும் இரத்தத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி பலி செலுத்தினார். இவருடைய பலி நிறைவான ஒரு பலி. இனி இது ஒரு பலி அல்ல. இந்த பலியைத்தான் நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த பலிப்பொருள் என்று சொல்லக்கூடியது ஆண்டவர் இயேசுவே. எனவே கோவிலை விட பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன். மூன்றாவதாக பாருங்கள், ஆலயத்திலே குருக்களை பார்க்கின்றோம். குருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பலியை ஒப்பு கொடுக்கின்றவர்கள், பலியை நிறைவேற்றுகின்றவர்கள். எனவே இது திருப்பலி என்ற ஒரு பொருளோடு வருகிறது. இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டாடுகின்றவர் குருவானவர் என்றாலும் அனைவரும் சேர்ந்த ஒரு முயற்சியாக, வழிபாடாக, ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த ஒரு திருப்பலி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அங்கே ஆலயத்திலே குருக்கள் பலி ஆற்றினார்கள், குருக்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவரே அந்த தலைமை குருவாக இருக்கின்றார், என்றென்றைக்கும் குருவாக இருக்கின்றார். அவருடைய குருத்துவத்தில் தான் இன்றைக்கு நாம் பங்கு பெறுகின்றோம். எனவே அந்த குருவே, அந்த குருத்துவமே இப்பொழுது நம் முன்பாக இருக்கின்ற பொழுது இனி குருக்களுக்கு என்ன வேலை? அந்த ஆண்டவரே குருத்துவத்தின் நிறைவே, குருத்துவத்தினுடைய தோற்றமே, குருத்துவத்தினுடைய ஊற்றே இதோ நம்மிடையே இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு முதன்மையான குரு, பெரிய குரு, என்றென்றைக்கும் குருவாக இருப்பதனால் கோவிலை விட பெரியவர் நான் இங்கே இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கோவில் என்று சொன்னால் அடுத்ததாக ஒரு அடையாளம். எருசலேம் என்று சொன்னால் அது யூதர்களுக்கு பெருமையானது. எனவே தான் சமீபத்திலே அதை தலைநகர் என்று இல்லாமல் இருந்தது. டெல் அவிவ் என்பது தான் தலைநகராக இருந்தது. இப்பொழுது எருசலேம் என்று மாற்றிக்கொண்டார்கள். காரணம், எருசலேம் தான் அவர்களுக்கு மையமான இடம். எருசலேம் தான் கோவில் இருக்கிறது. எருசலேம் தான் ஒரு யூதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு தான் நமது அடையாளம். எனவே நம்முடைய பெயர் என்ன? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்பதாகும். எனவே இந்த கோவிலை விட பெரியவர் நான் இங்கே இருக்கின்றேன். இனி கோவில் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நமது அடையாளமாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இறுதியாக கோவில் என்று சொன்னால் அதிலே சட்ட திட்டங்கள் உண்டு, அதிலே நாம் செலுத்துகின்ற காணிக்கை வரிகள் உண்டு. அந்த கோவிலுக்கு நுழைவதற்கும் செல்வதற்கும் இருப்பதற்குமான ஏகப்பட்ட வழிமுறைகள், நெறிமுறைகள் உண்டு. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும். இப்பொழுது கூட நான் அடிக்கடி சொல்வேன், யாராவது இங்கே போனால் வந்தால் உட்காரு, ஏந்திரு, அங்கே போகாத, இங்கே போகாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏனென்றால் நாம் இருப்பது ஒரு புனிதமான இடம். நம்ம இருக்கிற அந்த உழவர் சந்தை மாதிரி நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா அப்போ அங்கேயே போயிடலாம். இங்கே நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே தான் நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது, யாரும் ஏந்திரிக்காதீங்க, உட்காருங்க, கடைசி வரைக்கும் திருப்பலியில் பங்கெடுங்க, தூங்காதீங்க,
சத்தமாக ஜெபியுங்க என்று நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இது ஒரு கூட்டு வழிபாடு என்பதாகும். இது போன்ற ஒரு நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ற ஒரு தனி இறை மனிதன் என்று சொல்லக்கூடியவர் எந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார், அன்பு உள்ளவராக இருக்கிறார், அருள் கொண்டவராக இருக்கிறார். எனவே கோவிலை விட பெரியவர் இங்கு நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர்தான் நமது கோயில், ஆண்டவர்தான் நம்முடைய ஆலயம். ஏனென்றால் இறைவனுடைய திரு பிரசன்னத்தை முழுமையாக கொண்டு வந்திருக்கின்றார் என்பதிலே ஆண்டவர் இப்பொழுது நமக்கு கொடுக்கின்ற பாடமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுகின்றார். இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் இனி விட்டுவிடுங்கள், இது போன்ற நீங்கள் மூட நம்பிக்கைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடிப்பதை தவிர்த்து விடுங்கள். காரணம், நீங்கள் சொல்கின்றீர்களே அந்த கோவிலை விட பெரியவர் நான் இங்கே இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களுக்கு பாடம் எடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிருள்ள கடவுள். அந்த கடவுள் நம் உள்ளத்திலே வருகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு யார் கோவிலாக இருக்க வேண்டும்? நாம் கோவிலாக இருக்க வேண்டும். எனவே தான் 1 கொரிந்தியர் 3:16, 6:19 வசனங்களிலே அழகாக பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் இறைவனுடைய ஆலயம், தூய ஆவியார் குடிகொள்கின்ற இல்லமாக இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய உடலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த கோவில் என்பதை விட ஆண்டவர் பெரியவர். அந்த பெரிய ஆண்டவராக இருக்கக்கூடிய இயேசு என்னுடைய உள்ளத்திலே வருகிறார் என்பதை உள்ளூர உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவரோட மன்னிப்பு வேண்டி இயேசுவை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இயேசுவை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக, உயிருள்ள ஆலயங்களாக, கோவில்களாக நாம் வீடு சொல்வோம். ஆமென்.